Hi friends, welcome to Gayathri Barni channel. இதுவரைக்கும் நம்ம காயத்ரி பர்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புது புது வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்றைக்கி நாம் க்ரீனிஷான முருங்கைக்கீரை சூப் எப்படி டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கிறோம். பூண்டு ஒரு 5 பல், மிளகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிறோம். 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி இந்த 3ஐயும் நம்ம சேர்த்திக்கிறோம். நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், முருங்கைக்கீரையை கொதிக்க வச்சு அதோட தண்ணியை வடிகட்டி நம்ம குடிப்போம். அது கசப்பானதாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் கூட கசக்கவே கசக்காது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களும் இதை விரும்பி குடிப்பாங்க. இது லைட்டாக வணக்கினதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரையும் இதில் நம்ம சேர்த்திக்கிறோம். இந்த முருங்கைக்கீரையை 2 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக வணக்கிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த முருங்கைக்கீரை தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த கீரையை கீழே போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த கீரையை எடுத்துக்கிட்டு தண்ணியை கீழே ஊற்றிடுவாங்க. ஆனால் இதில் நம்ம கீரையை அரைச்சி நம்ம சூப்பாக குடிக்கிறனால முழு சத்தும் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது உடம்பு வலி இருக்கவங்க 3 நாள் தொடர்ந்து குடித்தாங்கன்னா உடம்பு வலியில் பறந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரை மட்டும் இல்லை, எல்லா கீரையுமே நம்ம இந்த மாதிரி மெத்தட்லேயே சூப் வச்சு குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 மினிட்ஸ் வணக்கியாச்சு. கலர் லைட்டாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்க போது நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ஆல்ரெடி ஒரு பவுலில் 3 டம்ளர் தண்ணி நான் சூடு பண்ணியிருந்தேன். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கீரையை நம்ம அதில் சேர்த்திக்கலாம். இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்திக்கிறோம். இதை 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது இறக்கி வச்சதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம க்ரீனிஷான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.